ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோ இந்த பேங்க் ஆஸ்பிரன்ஸு, எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸு, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸு, ஐபிபிஎஸ் ஆஸ்பிரன்ஸு இவங்களுக்கு உண்டானது பிரத்யேகமாக ஸ்பெஷலாக மற்றவங்களுக்கும் இது பயன்படும். நம்ம டே டு டே பேசுகிற சென்டென்சஸ் வந்து மிஸ்டேக்ஸு அல்லது எரர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். எரர் இல்லாமல் பேசுறது எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எரர்கள் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வேற சில எரர்களும் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி நமக்கு வரும் அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியா சொல்லிக்கிடுறேன். ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கும் விளக்கமும் கொடுக்க போறோம். பாருங்க, இப்ப நம்பர் 1 நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, போத் டிட் நாட் ஸ்பீக். இதை 2 மார்க் போட்டிருக்கோம். 2 பேரு அல்லது 2 ஐடென்டிட்டி வரும்போது அல்லது 2 என்டிட்டி வரும்போது நெய்தர் நார், எய்தர் ஆர் இதான் வரணும். இது நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நெய்தர் வந்திருக்கு. ஸோ போத் டிட் நாட் ஸ்பீக். போத் அப்படிங்கிறது 2 பேரு. ஸோ நெய்தர் ஸ்போக் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுதான் இதனுடைய ஒரு விளக்கம். எய்தர் ஆருக்கும் அப்படித்தான், 2 என்டிட்டி அல்லது இது. இப்ப நம்ம 2 பாருங்க. ஐ டூ நாட் லைக் யூ டாக்கிங் டு சுதா அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க சுதாட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு போடுறோம். இந்த யுவர், மை, ஹிஸ், ஹர், தெயர், இட்ஸ் இது எல்லாமே பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் பிறகு ஐஎன்ஜி ஃபார்ம் அது வேர்ப் வந்ததுன்னா, தட் இஸ் ஜெரண்ட் வந்துருந்துச்சுன்னா அது வந்து யுவர் தான் போடணும், யூ போடக்கூடாது. ஹிஸ் தான் போடணும், ஹிம் போடக்கூடாது. தெயர் தான் போடணும், தெம் போடக்கூடாது. இதுதான் இந்த ஒரு சென்டென்ஸுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ யுவர், மை, ஹிஸ் இந்த மாதிரி பழகுங்க. இப்போ அடுத்தது பாருங்க, நம்பர் 3 பாருங்க. மை ஃப்ரெண்ட் லெஃப்ட் 2 hours பிஃபோர். இப்போ 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அல்லது 2 weeks அல்லது அல்லது கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு டயத்தை வந்து நம்ம சொல்லும் போது இந்த பிஃபோரை விட அந்த அகோ தான் நல்லா இருக்கும். ஏன்னா 2 years ago, 1 hour ago, 2 hours ago அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த பிஃபோருக்கும் அகோவுக்கும் உண்டான இந்த டிஃபரன்ஸ் தான் இந்த சென்டென்ஸ் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்பர் 4 பார்க்க போறோம். ஐ ஹாவ் எ குட் நியூஸ். இது என்னன்னா, நமக்கு நல்லா தெரியும் இன்ஃபர்மேஷன், ஹேர், அட்வைஸ், நியூஸ் இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால ஏயோ ஆனோ சேர்க்க கூடாது. ஸோ அந்த ஏ வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஐ ஹாவ் குட் நியூஸ் அவ்வளவுதான். இது போட்டா போறோம், சிம்பிளா முடிஞ்சிடும். நம்ம 5 பாருங்க. he purchased a scooter for 90,000 rupees. 90 அப்படின்னு thousands போடணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி நமக்கு டெண்டன்சி வருது. அந்த டெண்டன்சி கூடாது. புட் அடி, 100 100, அப்புறம் வந்து இயர், டசன் இந்த மாதிரி லென்த்த மணிய மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க வந்து அது நியூமரல், அது ஸ்பெஷலா வந்து நியூமரல் வரும்போது அந்த தௌசண்ட்ஸ்ல உள்ள அந்த எஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். 1000 rupees. 10 miles, 10 miles இஸ் a லாங் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் வந்து சிங்குலருங்க, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து இந்த 90,000 அப்படிங்கிறதுல எஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நியூமரல் வந்திருக்கு. நம்பர் 6 பாருங்க. ஐ நோ மிஸ்டர் கோபி ஃபார் 5 years. ஃபார் 5 years அப்படின்னு வந்துட்டு இது நோ அப்படிங்கிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஹவ் நோன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். 5 years, ஃபார் 5 years, சின்ஸ் அப்படின்னு போட்டு 2025 2020 இருந்து அப்படின்னு வரும்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்கும். அதனால ஐ ஹவ் நோன் மிஸ்டர் கோபி ஃபார் 5 years அவ்வளவுதான். நம்பர் 7 பாருங்க. தேவ்சிங்கர் காட் 10% மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். 10% அப்படிங்கிறது ஒரு ஸ்லாங் எக்ஸ்பிரஷன். அந்த ஸ்லாங் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம வந்து பேசும்போது கலோக்கியலா பேசலாம், இன்ஃபார்மலா பேசலாம். இப்படி ஸ்லாங் வந்து சொல்லக்கூடாது. அதான் காட் 100% மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். நம்பர் 8 பார்க்க போறோம். 5 were killed and 1 taken prisoner. 5 பேர் கொல்லப்பட்டார்கள்,
ஒருத்தர் வந்து சிறைக்கு எடுத்து செல்லப்பட்டார் அப்படின்னு இருக்கு. இந்த வேர் கில்டு அப்படிங்கிறது பேஸ் வாய்ஸ். ஒன் டேக்கன் அப்படிங்கிறது வெர்பு 3. ஸோ அதுக்கு முன்னால ஒரே ஒருத்தர் அப்படிங்கிறனால வாஸ். அந்த பேஸ் வாய்ஸ் இங்கேயும் பேஸ் வாய்ஸ் அங்கேயும் பேஸ் வாய்ஸ். அண்டு வந்து பிரிச்சிருது. அண்டு வந்து ஒரு கனெக்டர். அதனால 5 were killed and 1 was taken prisoner அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது. நம்பர் 9, the twins அப்படிங்கும்போது 2 பேர் லுக் லைக் ஒன் அனதர். 2 பேர் வர்றதுனால ஒன் அனதர் வந்து ரெண்டுக்கு மேலதான் ஒன் அனதர் யூஸ் பண்ணணும். 2 பேர் வரும்போது ஈச் அதர் சொல்றதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ட்வின்ஸ் அப்படிங்கிற 2 பேருங்கிறதுனால லுக் லைக் ஈச் அதர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இந்த வீடியோனுடைய கடைசி சென்டென்ஸ் நம்பர் 10 பார்க்க போறோம். நாட் ஓன்லி த மதர் பட் ஆல்சோ த சில்ட்ரன் வாஸ் ஹாப்பி. சில்ட்ரன் வந்து ப்ளூரல், மதர் வந்து சிங்குலர். இங்க சைல்டுன்னு வந்துருந்துச்சுன்னா வாஸ் ஹாப்பி கரெக்ட். பட் சில்ட்ரன் வந்திருக்கு. ஸோ ப்ளூரல் வெர்ப் தான் போடணும். இது வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் வெர்ப் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வரும். ஸோ சில்ட்ரன் வேர் ஹாப்பி. சைல்டு வந்து அது ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஓகே தான். பட் சில்ட்ரன் வந்ததுனால வேர் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து எரர் இல்லாம மிஸ்டேக்ஸ் இல்லாம பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிடுறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ப்ரொமோட் பண்ணுங்க. தேங்க்யூ.